இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இயேசுநாதர் சிலுவையில் அரைஞ்ச உடனே அலையிறதுக்கு பிடிச்சிட்டு போனோடனே காணாமல் போயிட்டாராம். நேராக எங்கே வந்தார்னா எமயமலைக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எருசலேமிலேருந்து எமயமலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வர முடியும்? அது வசதி உண்டு, ஃப்ளைட் உண்டா, கப்பல் உண்டா? கப்பல் இருந்தாலும் அது வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பாவீங்களா? அப்போ சிலுவையில் அரைஞ்சது யாருன்னா எல்லா சீசன்லையும் இயேசுவை போல தான் இருப்பாங்களாம். அதில் ஒரு சீசன் என்ன செஞ்சுட்டாங்களாம், சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களாம். ஆக மொத்தத்தில் இயேசு என்ன செய்யலையா, சாகல். அவர் இமயமலை அடிவாரத்தில் சன்னியாசியாக உட்காந்து கடைசி என்ன செஞ்சாராம், இங்கே தான் செத்து போனாராம். இப்போ அந்த இடத்துக்கு தான் ரஜினிகாந்த் போயிட்டு வராரா? அப்போ என்ன கொடுமடா. அதாவது இயேசு சிலுவையில் அரைஞ்சப்ப வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தைகள் நமக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. கடைசி வரைக்கும் சீசன் நின்றுருக்கிறான். கடைசி வரைக்கும் கலர் அவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவருக்கு காவல்லாம் காத்திருக்கிறாங்க. ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மறுக்க முடியாத